ஜிஎம்ஸ் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் சங்கம் டாக் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட தலைவரும் மற்றும் கோவை தொழில் அமைப்புகளின் கூட்டமைப்புடைய கோஷியாவோட ஒருங்கிணைப்பார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற கோவை மாவட்டம் கோவை நாடாளுமன்றம் என்பது பல்வேறு தொழில் நிறைந்த ஒரு மாவட்டமாக தொடர்ந்து நிற்று கொண்டிருக்கின்றன. இந்த மாவட்டம் கடந்த காலங்களில் இருந்த நன்மைகள் எல்லாம் இழந்து பல்வேறு நெருக்கடிகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் பண மதிப்பிழக்க செய்தது, ஜிஎஸ்டி அமலாக்கம், மூலப்பொருள் விலையேற்றம், மத்திய அரசாங்கத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள், அதில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது அத்தனையுமே பல்வேறு நெருக்கடிகளை இந்த தொழில்துறைக்கு பெரும் பாரமாக இன்று செயலற்ற நிலையில் இன்று எல்லா ஜவுளித்துறையை எடுத்துக்கொண்டாலும், இன்ஜினியரிங் தொழில் எடுத்துக்கொண்டாலும், பெயர் போன கோவை மாவட்டத்தில் பெயர் போன பம்பு செட் உற்பத்தியானாலும் எல்லாமே இழந்து செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசிடத்தில் கடந்த காலங்களில் வலியுறுத்தி வந்தோம். ஆனால் அது எதுவுமே இந்த தொழில் சார்ந்த பிரச்சனையும் செய்யவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் குறுந்தொழில் முனைவோர்களுக்கு இங்கே அடுக்குமாடி தொழிற்பேட்டைகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருந்தோம். ஜிஎஸ்டியில் இருக்கின்ற குளறுபடிகள், குறிப்பாக சொல்லப்போனால் ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு முன்பு ஜாப் ஆர்டர்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள் ஜிஎஸ்டிக்கு முன்பு இல்லாமல் இருந்தது. ஜிஎஸ்டி கொண்டு வந்த 18% ஜாப் ஆர்டர்களுக்கு ஜிஎஸ்டி விதித்ததன் மூலமாக இந்த குறு சிறு தொழில்கள் எல்லாம் அடையாளம் இழந்து கிடக்கின்றன. இப்படி பல்வேறு நெருக்கடிகளை இந்த தொழில் சந்திக்கிறது. அதே மாதிரி ஜவுளித்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரும் இழப்புகள், இது எல்லாம் சொல்லப்போனால் ஒரு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற நகரம், இந்த தொகுதி பல்வேறு நெருக்கடிகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அதுக்கு பிறகு பார்க்க போனால் இந்த மின்சார கட்டண உயர்வு என்பது எங்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அந்த கட்டண உயர்வு குறைக்க வேண்டும் என்கின்ற தொடர் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தொழிலில் முழுமையாக நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய இந்த குறைகளை எல்லாம் தீர்க்கின்ற வகையில், இந்த கோவையினுடைய அடையாளங்களை மேலும் 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 செம்மைப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் திட்டங்கள் தீட்ட வேண்டும், எங்களுக்கு உதவ வேண்டும். எங்களுடைய ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், மின்சார கட்டணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளாகட்டும், இப்படி எங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் வருகின்றவர்கள் கவனம் செலுத்தி உரிய முறையில் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாவட்டத்துடைய தொழில் என்பது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய பேசப்படுகின்ற மாநகரம், இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதி என்பதும் இந்த மாவட்டம் என்பதும் வளர்ச்சி காண முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம்.